இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை தான் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது நீங்க நிறைய தப்பு பண்ணுவீங்க. அதை பத்தி தான் வீடியோவில் நான் சொல்றேன். டெஃபினட்டா 90% பீப்புள் இந்த தப்பு பண்றீங்க. கோச்சஸும் அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஃபாலோஸ் இந்த தப்பு பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒர்க் அவுட் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா புஷ் புல் லெக் இந்த ஸ்பிட்ல தான் ஒர்க் அவுட்டை பிரிச்சிருப்பாங்க. புஷ் அப்படின்னா செஸ்ட் ட்ரைஸ் ஷோல்டர், புல் அப்படின்னா பேக் பைஸ் லெக் ஆஸ் யூசுவல் தனி. ஓகேங்களா? நிறைய பேர் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு பேக்கு, நாளைக்கு பைஸ், அதுக்கப்புறம் செஸ்ட், அதுக்கப்புறம் ட்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேக்கை ஹிட் பண்ணும்போதே பைசப்ஸ் ஹிட் ஆயிரும் பேக்குக்கு. ஏன்னா அது காம்பவுண்ட் மூவ்மெண்ட். பைசப்ஸ் அப்படிங்கிறது ஐசோலேஷன் மூவ்மெண்ட். நீங்க கண்டிப்பா பேக்கை ஹிட் பண்ணும்போது பைசப்ஸ் லோட் ஆகாம பண்ண முடியாது. பட் இதை நான் சொன்னேன்னா சில பேருக்கு பைசப்ஸை ஹிட் பண்ணாதான் பைசப்ஸ் ஹிட் ஆகும்னு நினைச்சு இன்னும் நிறைய கத்துக்காது அறகுறையா இருக்கிறவங்க அதுக்கு லாஸ்ட் ஒரு வீடியோல கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேக்கை ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு பைசப்ஸ் லோட் ஆகுறதுனால நீங்க அடுத்த நாள் எகெயின் பைசப்ஸை நீங்க பண்ணும்போது அது ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஃபெட்டிக் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்னா மல்டி மசில், 1-3 மசில் மேல ஹிட் ஆகும். அதே மாதிரி செஸ்ட் அப்படிங்கும்போது ஒரு காமன் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் இதுவே ட்ரைஸ் வந்து ஐசோலேஷன் ஒர்க் அவுட்ஸ். அப்போ நீங்க இன்னைக்கு செஸ்ட் பண்ணி நாளைக்கு மறுபடியும் ட்ரைஸ் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கே ட்ரைஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். மறுபடியும் எகெயின் பண்ணும்போது உங்க ரெக்கவரி பாதிக்கிறதுக்கு இருக்கு. பட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பண்ண அப்படின்னா ரெக்கவரி பாதிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டா வேணா நீங்க டச் அப் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா அது பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். அட் தி சேம் டைம் இன்னைக்கு ஃபுல் டே நீங்க பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பைசப்ஸை தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா பேக் பெரிய மசில், அதுக்கு அதிகப்படியான நீங்க லோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க ஆல்ரெடி பைசப்ஸை ஹிட் பண்ணிட்டீங்கன்னா எங்க போய் பேக்குக்கு நீங்க அந்த அளவுக்கு புல் பண்ண முடியும். அதே மாதிரி செஸ்ட்டுக்கு பண்றீங்கன்னா ட்ரைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரைஸ் ஃபெட்டிக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும் செஸ்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்கான சில விஷயங்கள். அது உங்க கோச்சே நீங்க கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபாலோஸ், என்னோட கிளைண்ட்ஸ் தயவுசெய்து இந்த தப்பை பண்ணாதீங்க. இது எதுவுமே இந்த சேட் ஜிபிடி பார்த்து பண்ற ஆள் நான் கிடையாது. எல்லாமே நான் பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்த்து அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி அந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஈஸியா சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணாதீங்க.